கிங் ஆஃப் லேண்ட் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் இறால் வளர்ப்பில் வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய தொழில்நுட்பத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இறால் வளர்ப்பில் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், தீவனம் இப்போ கொடுத்துட்ருக்காரு உணவு. இவர் கொடுத்துட்ருக்காங்க போட்டில். இது மேற்கு கோதாவரியில் இருக்கக்கூடிய ஒரு குளம். இது பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு குளம், நமக்கு தெரிந்த ஒரு விவசாயினுடைய குளம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு பெடல் வீல் ஏரட்டர்ஸ் இருக்குது. பட்டு இது இருந்தாலும் நமக்கு ஆக்சிஜன் ப்ராப்ளம் இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மைக்ரோ பபுள் ஜெனரேட்டர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஆக்சி90 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியில் மைக்ரோ நேனோ பபுள் ஜெனரேட்டர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் ஒரு 1,80,000 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இது ஆக்சி90ங்கிற கம்பெனியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மைக்ரோ நேனோ பபுள் ஜெனரேட்டர். இந்த ஜெனரேட்டரில் நீங்கள் பார்க்கலாம் என்னன்ட்டா, இங்கே பவர் சுவிட்ச் கொடுத்துருக்கு. இதிலிருந்து பார்த்திங்கன்னா வாட்டர் இன்லெட் கொடுத்துருக்காங்க. டேங்க்லேருந்து நமக்கு ஓஸ் மூலிமா நமக்கு வாட்டர் இன்லெட் மூலிமா வாட்டர் சக் பண்ணுது. ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா பவர் சுவிட்ச் நம்ம கொடுத்து பவர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அவங்களுடைய ஃபோன் நம்பர். இந்த கம்பெனியோட ஃபோன் நம்பர். இஃப் யூ வாண்ட் எனிபடி ப்ளீஸ் காண்டாக்ட் திஸ் நம்பர், ஆக்சி90 கம்பெனி. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேஸ் சிலிண்டர்ஸ் இருக்குது. நீங்கள் நார்மலாக பார்க்கலாம். இந்த கேஸ் சிலிண்டர்ஸ் இந்த வெல்டிங் ஷாப்பு, ஹேச்சரிஸு, இன்னும் நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டல்ஸில். ஸோ இந்த கேஸ் சிலிண்டர்ஸ் இங்கே இந்த ஆக்சி90 மிஷின்கோசரம் யூஸ் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த மிஷின் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இது கேஸ் இன்லெட்டு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு கேஜி ப்ரெஷர் கேஜி நமக்கு கொடுத்துருக்கு. இதில் பார்த்திங்கன்னா தெரியும். இது ஆக்சிஜன் ஆஃப் பண்ணவா ஆன் பண்ணவா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு தெரியும் பவர் ப்ரெஷர் கேஜி. ஸோ ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, சப்போஸ் இதில் கேஸ் நமக்கு குறையும் போது நமக்கு இதில் ப்ரெஷர் குறைய வாய்ப்பு குறையும். ஸோ அதை நம்ம பேஸ் பண்ணி அடுத்த சிலிண்டர் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மறுபடியும் கண்ட்ரோலர் கூட கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த நார்மலாக அக்வேரியம் பம்ப்ஸில் இருக்கிற மாதிரி கண்ட்ரோலர்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆக்சிஜன்ஸ் ரிலீஸிங் லெவல் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது கேஸ் இன்லெட்டு. இது இங்கே ஒரு ப்ரெஷருக்கு இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மிஷினில் நமக்கு அவுட்லெட் வருது. அவுட்லெட் பைப் போயிட்டு இங்கே பார்த்திங்கன்னா வாட்டர் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இன்லெட் மூலிமா நமக்கு ஒரு க்ரீன் ஹவுஸ் அங்கே இருக்குது பாருங்கள். அது வழியாக நமக்கு உள்ளே வாட்டர் வருது. இது பார்த்திங்கன்னா அவுட்லெட் வழியாக நமக்கு வெளியில் போகுது. ஸோ இந்த வாட்டர் பார்த்திங்கன்னா ஃபுல்லி என்ன சொல்கிறதுனா, நம்ம அந்த ஆக்சிஜன் மிக்ஸ் ஆகி வரக்கூடிய அந்த நேனோ பபுள்ஸ் மிக்ஸ் ஆகி வரக்கூடிய ஒரு தண்ணி தான் இது. இது பார்த்திங்கன்னா டைரெக்டாக நம்ம குளத்தில் கொடுத்துருக்கோம். இது கீழே இருக்கக்கூடிய பாட்டம் வரலுமே நமக்கு இது ரீச் ஆகும். இந்த ஒரு பபுள்ஸ், அந்த நேனோ பபுள்ஸ் நல்லாவே ரீச் ஆகும். இந்த நேனோ பபுள்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்துலேயே உங்களுக்கு தெரியும் ஒரு லாங் ஆரம் கொடுத்துருக்கு. அதாவது இங்கே ஒரு பெடல் வீல்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது பக்கத்துலேயே நம்ம கொடுத்துருக்கனால இப்போ என்னென்னா, இதில் இந்த வாட்டரில் மிக்ஸ் ஆகக்கூடிய அந்த நேனோ பபுள்ஸ் ஆல் ஓவர் த பாண்ட், இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே இப்படி நமக்கு ஃபார்ம் ஆகும். இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 ஏக்கர் கூடிய ஒரு குளம். இந்த குளத்தில் பார்த்திங்கன்னா ஒரு போன வாரத்தில் சம் ப்ராப்ளம்ஸ் இஷ்யூ என்னென்னா, இதில் போதிய அளவு நமக்கு ஏரேட்டர்ஸ் இருந்தாலும் நம்ம ஷிஃப்டிங் பண்ணும்போது சம்டைம் அதிகப்படியான இறால் இதில் வருது. ப்ளஸ் பாட்டமில் கூட சம் ப்ராப்ளம் இருக்கிறனால இது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இறால் மேலே வட்டமிடக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இப்போ இந்த இறால் மேலே வட்டமிடுறதுனால நமக்கு இறாலை மற்ற பறவைகள், எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கொக்கு, நாராயணம், வாட்டர் சம்மந்தப்பட்ட இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பறவைகள் அதை எடுத்து செல்லும். ஸோ இதனாலேயும் நிறையா பறவைகள் வரும். அதனால் நமக்கு டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பக்கத்து ஃபார்ம்ஸ்லேருந்து மற்ற இடங்கள்லேருந்து நமக்கு ஈஸியாக நமக்கு டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதை நம்ம தடுக்கணும். ஏன்னா இது அடிமட்டத்தில் வாழக்கூடிய ஒரு உயிரினம். ஸோ அப்படிங்கிறப்ப இது அடிமட்டத்தில் தான் இருக்கணும். இது மேலே வரும்போது நமக்கு நிறைய
செக்யூரிட்டி இஷ்யூஸ்லாம் இருக்குது, பயோ செக்யூரிட்டி இஷ்யூஸ் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அது இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகும். அனிமல் வந்து நியூ செல் ஃபார்மேஷன் அண்ட் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அனிமல் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும், க்ரோத் எல்லாத்துலேயுமே. ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு நேனோ பபிள்ஸ் ஜெனரேட்டர் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து போதிய அளவு வந்து ஆக்சிஜன் வந்து இறாலுக்கு தேவை கொடுக்கறதுனால நம்ம வந்து இறால் வந்து பாட்டத்திலேயே இருக்குது. ஸோ அது வந்து வாக்கிங் லெக்ஸு, ஸ்விம்மிங் லெக்ஸ் இருக்குது. ஸோ அந்த வாக்கிங் லெக்ஸ் மூலிமா தான் அது வந்து நடந்து சென்று தனக்கு தேவையான தீவனத்தை வந்து எடுத்து செல்லும். ஸோ அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெனரேட்டர் வந்து நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து உங்களுடைய குளங்களையும் இது போன்ற ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த நேனோ பபுள் ஜெனரேட்டரை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அனிமல் வந்து அடிமட்டத்திலேயே வாழக்கூடியதாக இருக்கும். அதுக்கு தேவையான என்விரான்மெண்டலில் ஹெல்த்தியாக வளரக்கூடியதாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் நமக்கு பயோசெக்யூரிட்டி இஷ்யூஸும் வராமல் இருக்கும். இது போன்ற பல காரணங்களுக்காக இந்த நேனோ பபுள் ஜென்ரேட்டர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது அக்வா கல்ச்சருக்கு. இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அதான் சொன்ன மாதிரி ஒரு 1,80,000 2 லட்ச ரூபா அந்த ரேஞ்சில் கிடைக்கும் இதனுடைய ரேட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அதில் அந்த சிலிண்டரை பற்றி நான் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலி அந்த சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு வாரத்திற்கு வந்து நமக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 5லிருந்து 6 நாட்கள் 5 நாட்கள் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து தேவையான ஆக்சிஜன் வந்து இந்த நேனோ பபிள்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா இரவு பகலும் வந்து கூட ரன்னிங் ஆனால் கூட நமக்கு 5 டேஸ்க்கு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு அல்டர்னேட்டிவாக இன்னொரு இது கூட வச்சுருக்கோம். அது முடிஞ்சதையும் அடுத்து வந்து எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக 1 மோர் சிலிண்டர் வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம், ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து 5 டேஸ் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா விதங்களில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இறால் வளர்ப்புக்கு வந்து தேவையான அது குரோத்துக்கு தேவையான ஆக்சிஜன் ஆகட்டும், அது உயிர் வாழ தேவையான அந்த ஆக்சிஜன் உற்பத்திக்காகட்டும், ஸோ அது இல்லாமல் பாட்டமை வந்து ஓரளவுக்கு நல்லா கிளியராக வச்சுக்கிறதுக்கும், ஸோ எல்லா விதத்துலேயும் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து அக்வாகல்ச்சர் வந்து கொஞ்சம் மாடர்னாக கொஞ்சம் நல்லா பண்ணணும், இன்னும் கொஞ்சம் டெவலப்டு பண்ணணும், நல்லா வந்து தொழில்நுட்பத்தோடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரியான மைக்ரோ நேனோ பபுள் ஜென்ரேட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இதனால் நல்ல ஒரு யூசேஜ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்த அளவுக்கு தெரியும், இங்கே வந்து அந்த ஏரேட்டர்ஸ் வந்து நம்ம முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது அங்கேருந்து நமக்கு வந்து இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கு. இது போட்டதுக்கப்புறம் எங்களுக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடச்சிருக்கு ஆக்சுவலுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி கடந்த ஒரு வாரமாகவே வந்து நிறைய அனிமல் வந்து மேலே வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அது வந்து இந்த ப்ராப்ளம் இது வந்து போட்டு இப்போ 2-3 இயர்ஸ் ஆகுது. அப்போ இருந்து இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து கிளியர் ஆயிடுச்சு. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.